இதுதாங்க வெள்ளை கரிசலாங்கண்ணி. தயவு செஞ்சு உங்களுடைய ஹேர் ஆயிலில் ஹேர் பேக்குக்கு இதை மட்டும் யூஸ் பண்ணிடாதீங்க. என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், தயவு செஞ்சு யூஸ் பண்ணிடாதீங்க. அப்படி மீறி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மாதத்துக்கு 1000 to 2000 ரூபாய் உங்களுடைய ஹேருக்கு செலவாகும். சரிங்களா? என்ன ஒன்றுமே புரியலையா? எல்லாம் இதை தான் யூஸ் பண்ண சொல்லுவாங்கன்ட்டு நீங்கள் என்ன யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்கன்ட்டு. எத்தனை பேர் இந்த கரிசலாங்கண்ணியை இன்ஃப்யூஸ் பண்ண ஆயிலை யூஸ் பண்ணியிருக்கீங்க? பண்ணவங்களுக்கு தான் தெரியும் இதை இனிமேல் யூஸ் பண்ணவே கூடாதுன்ட்டு. எதனால் சொல்கிறேன்னா, அதையும் மீறி நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அசரத்தனமான உங்களுடைய ஹேர் க்ரோத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சூப்பர்பான மேஜிக்கல் ஹெர்ப்ஸ்ன்னா கண்டிப்பாக கரிசலாங்கண்ணி தாங்க. ஹேர் க்ரோத்தை என்னமா அசுரத்தனமாக இது இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இளநறையை போக்கிட்டு நல்லா முடி கரு கரு கருன்னு வச்சுக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஹேர் வந்து நல்லா சில்கியாக ஸ்மூத்தாக ரொம்ப சாஃப்டாக வச்சுக்கோங்க இந்த கரிசலாங்கண்ணி. ரொம்ப 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 சூப்பராக ஒர்க் ஆகும். எத்தனை பேர் வீட்டில் இந்த கரிசலாங்கண்ணி வச்சிட்ருக்கீங்க? எத்தனை பேருக்கு இந்த கரிசலாங்கண்ணி பற்றி தெரியும்? இந்த சீட்ஸ் வந்து உங்களுக்கு வேணுமா அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 1000 2000 உங்களுக்கு சீப்பு வாங்குறதுக்கும் ஷாம்பு வாங்குறதுக்கும் ஹேர் ஆயிலுக்கும் சரியாக போயிடும். ஏன்னா அந்தளவுக்கு அசரத்தனமான முடி வளர்ச்சி இந்த கரிசலாங்கண்ணியில் இருக்குங்க. கரிசலாங்கண்ணி உங்கள் வீட்டில் நீங்கள் கரிசலாங்கண்ணி வச்சுருக்கீங்களா? எத்தனை பேர் வீட்டில் கரிசலாங்கண்ணி இருக்குன்றது கமெண்ட் பண்ணுங்கள். கரிசலாங்கண்ணி சீட்ஸ் வந்து யாருக்கு வேணுன்றது கமெண்ட் பண்ணுங்கள்.